தமிழ் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர்ல பிளாஸ்ட். அப்போ நடந்ததை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டிராமாட்டிக், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. யாரையும் அகேன்ஸ்டாவோ இல்லை அந்த ஜாதியை குத்தி இல்லை அந்த மதத்தை குத்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாங்குவேஜை குத்தி பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் மட்டும் அப்படிலாம் சொல்கிற மாதிரி கிடையாது. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. நான் தனியாக தெரியுறாரு அவரு. ஆனால் ஜெயம் ரவியும் பக்காவாக இருக்கு அவர் ஆக்டிங்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகு அது, பட் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஓவராலாக பார்க்குறது. முக்கியமாக சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அந்த மனுஷன் இல்லைன்னா இந்த கதை இல்லை. ஜனநாயகம் படம் வந்து தான் இந்த படம் அடிபட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் 100% பார்த்துருக்க மாட்டாங்க. நாயப்பகார இந்த படத்துல விஜய் நடிச்சிருந்தாருன்னா அதுதான் உண்மையிலேயே பாவம். மியூசிக் GM சார் வேற மாதிரி பண்ணிட்டாரு. அந்த நெஞ்சுக்குள்ளி நின்று போகிற அடி மயிலே 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 தான் அப்படியே எனக்கு. செம்மையா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் வந்தேன், நல்லா இருக்கு. எஸ்கே வந்து தாய் நாட்டுக்காக அமரம் பண்ணாரு, தாய்மொழிக்காக இந்த படம் பண்ணிருக்காரு. அவரே ஆடி வச்சு சொன்னதான் உண்மை. சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி படம் தான் இது. எஸ்கே ரவிமோகன் அவங்க ஆக்டிங்கும் ஓகே. படம் நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவலில் இருக்கு படம். இல்லை படம் நாங்கள் பார்த்தோம், எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான படம் தான் இது யார் மேலேயும் வந்து இதுக்கு எதிர்த்து அதுக்கு எதிர்த்துலாம் கிடையாது. படம் நல்லா இருக்கு. படத்து மேலே எந்த விதமான குறவெல்லாம் இல்லை, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தியேட்டர்ல பிளாஸ்ட், இன்டர்வெல்லும் கிளைமேக்ஸும் செதற விட்டிருக்காங்க. இல்ல ரவிமோகன்ல இப்படிலாம் பார்த்ததே கிடையாது. நான் அவன் பிளே பாய் அந்த மாதிரி சுத்தி இருந்த மனுஷனை இந்த மாதிரி காமிச்சதான் வேற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ நான் திருப்பியும் சொல்றேன், ஹிந்தி திருப்பி ரொம்ப ரொம்ப திணிக்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன்ல 26ல கூட நம்ம தமிழ் படிச்சவங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நடந்ததை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டிராமாட்டிக், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. எஸ்கே வேற லெவல், இது தரமா இருக்கு படம், நல்லா போய் பார்க்கலாம். ஐயா கருத்து என்னன்னா ஹிந்தி. இப்போ நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் கற்றுக்கலாம். எனக்கு ஹிந்தி பிடிக்கல, நான் கற்றுக்கல. நீங்கள் என்ன வந்து திணிக்கக்கூடாது, ஹிந்தி கற்றுக்க அப்படின்னு திணிக்கக்கூடாது. இது திணிக்கிறாங்க. உள்ள ஒரு 2 கேமியோ ரோல் இருக்குது. தெலுங்கு சைட்லேருந்து ஒருத்தர் வராரு, கேரளா சைட்லேருந்து ஒருத்தர் வராரு. அதை நான் சொல்ல விரும்பலை, சொன்னால் சஸ்பென்ஸ் வருது. இல்லை அந்த நேரத்தில் வந்த பராசக்தி இருக்கு இல்லைங்களா, அந்த நேரத்துக்கு அது ரொம்ப அவசியமான படம். சரிங்களா, கணங்கள் வந்து ஓரளவு அப்படியே டம்ப் ஆகி போயிருந்த நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த நேரத்துல இந்த சூழ்நிலையில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரியா, திரும்ப இந்தி திணிக்க அவங்க முயற்சி செய்யறாங்க. அந்த நேரத்துல இந்த படம் இப்ப வந்திருக்குது. இவங்க எத்தனை சென்சார் கட் பண்ணாலும் ஒன்னும் புடுங்க முடியல, கிளியரா வந்துருச்சு மொத்த தகவலும் படத்துல. எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த மொழிக்கு எதிர்த்து அந்த மொழிக்கு எதிர்த்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் கிடையாது. அந்த டைம்ல என்ன நடந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க சுதா கங்கரா. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எஸ்கே ஃபேன் சார்பா. இது எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்கே 25வது படம்ன்றாங்க, நல்லா அமையும் வந்து. ஏன்னா அதான் போட்டி இல்லாம சிங்கிளா தானே வந்திருக்காரு, அதனால அமையும். போட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்திருக்க முடியாது. இவ்வளவு கூட்டம் எல்லாம் வந்திருக்காரு. இவ்வளவு கூட்டம் எல்லாம் விஜய் முகத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆக்டிங் பொறுத்தவரைக்கும் 2 பேரும் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி, அதர்வா, வந்து எஸ்கே ப்ரோ எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா படத்துல அரசியல் சாயம், அந்த அரசியல் சாயம் பாவம் எஸ்கே நல்லா நடிச்சிருக்காரு. அவர் மேல பூசப்படாம இருந்தா அது வரைக்கும் நல்லது. பட் அரசியலா படத்துல வந்து ரொம்ப அரசியலா பண்ணிருக்காங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபைட் சீன்லாம் செம்மையா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் எப்படி தெரிக்குது, டிஜேவே தெரியுது. ஓகே. எஸ்கே 25வது படம்னு அனிமேஷன்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி பார்த்து செம்மையா இருந்தது. யாரையும் அகேன்ஸ்டாவோ இல்ல அந்த ஜாதியை குத்தி இல்லை அந்த மதத்தை குத்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாங்குவேஜை குத்தி பேசுற மாதிரிலாம் கிடையாது. எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் மட்டும் அப்படிலாம் சொல்ற மாதிரி கிடையாது. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நான் தனியா தெரியுறாரு அவரு. ஆனா ஜெயம் ரவியும் பக்காவா இருக்கு அவர் ஆக்டிங்கும். அவர் இந்த மாதிரி நடிப்பாரு எதிர்பார்க்கல. இவ்வளவு நாள் ஹீரோவா பார்த்திருக்கோம், இந்த படத்துல வேற லெவல், சூப்பரா இருக்கு. வில்லனும் செம்மையா இருக்கு. ஆனா அவர் அடி வாங்குறது பார்க்க முடியல, அவர் அடிச்சு பார்த்திருக்கோம், அவர் வாங்குறது பார்க்க முடியல. படத்துல கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. இன்டர்வல் பிளாக்கும் சரி, லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸும் சரி, படம் முழுக்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ணணும், செகண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். பொங்கல் முன்னாடி இந்த பிஃபோர் 13-14 ஜனநாயகனும் வரணும். அதான் எங்களோட ஆசையும் கூட. இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல். சிவகார்த்திகேயன் ரசிகன், தளபதி தொண்டர்.
செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அது. பட் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஓவராலா பாக்குறது. 3 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதர்வா ஆக்டிங் சூப்பரா இருந்தது. ஜெயம் ரவி ஆக்டிங் செம்மையா இருந்தது. அப்படியே ரியலா பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்துல நான் சின்ன பையனா இருந்தவன், எனக்கு ஓரளவு தெரியும். ஆனா இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் நடந்ததுங்கிறது, பொள்ளாச்சி சம்பவங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு மறைச்சிருக்காங்கன்றதெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அதோட இந்த முதலமைச்சரை காட்டுறாங்கல்ல, பக்தவச்சலம், சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல நாங்க அவரை பார்த்தது இல்ல. இது வரைக்கும் ஆக்ஷன்ல பார்த்திருக்கோம், லவ், காமெடி எல்லாமே கலந்து நாங்க பார்த்திருக்கோம். ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பார்த்திருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த அரசியல் படம் கிடையாது, பட் ஒரு போராளி அப்படின்றாங்க, அந்த மாதிரி ஒரு ரோல்ல நாங்க அவர் பார்த்திருக்கோம். ஸோ அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்த கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. ரவி மோகனும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதர்வா அவங்களுக்கும் சூப்பரா. எனக்கு அதர்வாவோட ரோலும் எஸ்கே அந்த பாண்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. பார்ப்பாங்க. ஆனா வந்து அவங்க ஃபேமிலியோட பார்ப்பாங்கன்னா அதிகமான என்டர்டைன்மெண்ட் அப்படிலாம் இருக்குன்னு வர முடியாது. ஏன்னா வந்து இது 1959 65 நடக்கிற கதை. ஸோ இந்தி தெளிப்பு உண்டான போராட்டத்துக்கு நடக்கிற அதை வந்து சின்ன சின்ன பசங்க லைக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதாவது குழந்தைங்க ஃபேமிலியோட வந்தா லைக் பண்ண தெரியாது. இதை வந்து இந்த போராட்டத்துல நம்ம பார்க்கணும், விரும்புறோம். அந்த காலத்துல எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னா வந்து பார்க்கலாம். சிறப்பா அந்த டைட்டில் கார்டு ஒருத்தன் போடுவான், எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு வந்துருச்சு. நாங்க உள்ளே போல, டக்குன்னு உள்ள போனோடனே தமால்னு போடுறான். சூப்பரா செதுக்கி விட்டுருக்காங்க அந்த டைட்டில் கார்டு. 25 அந்த சூப்பரா பண்ணிருக்காங்க அந்த டைட்டில். சூப்பரா பண்ணிருக்காங்க. வர்த்து சரியான வர்த்து. எல்லா சாங் பிளேஸ்மெண்ட் ரொம்ப உங்களுக்கு டிலே பண்ண மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே சூப்பரா கரெக்டான டைமிங்ல எப்ப வரணும்னு சொல்லி கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது, கமர்ஷியல் தான். நீங்க வந்துட்டு ரொம்ப பாலிடிக்ஸ் தான் சொல்ல முடியாது. லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஹிந்திக்கு மட்டும் கொடுக்காதீங்க, இதுக்கும் கொடுங்கன்னு சொல்ற மாதிரி தான் படம். சார் நான் சொல்லட்டுமா சார், நல்ல படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லா பண்ணிருக்காங்க சார், ஓகேங்களா. ஆனா வந்து இது இந்தி திணிப்புக்கு எதிரான படம் சொல்றாங்க, ஆனா வந்து தெலுங்கு ஃபுல்லா திணிச்சிருக்காங்க சார், ஓகேங்களா. இது வந்து பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். ஆனா அந்த கதைக்களத்துக்குள்ள வந்து இவங்க வந்து தெலுங்கு ஃபுல்லாவே திணிச்சிருக்காங்க. இந்தி திணிப்புக்குன்னு படத்தை நீங்க காமிச்சிட்டு ஃபுல்லா நீங்க தெலுங்கு திணிச்சிருக்கீங்க. மியூசிக்கும் தரமா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் எதுவுமே குறை இல்லை, நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கறது கொஞ்சம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ரொம்ப அடிதடி, ரொம்ப ஃபைட்டு, சுடுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. பசங்களோட போய் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்களோட போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கும். விறுவிறுப்பா போகுது படம். அடுத்து என்னன்னு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் விறுவிறுன்னு போகுது. அடுத்து என்னன்னு பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. பக்காவா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மக்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும். இந்த ஹிந்தி திணிக்கிறது தேவையில்லாத, நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி லாங்குவேஜ் அது. தமிழ் தான். ஜிவி பிரகாஷ் சொல்லியிருப்பார் ஆடியோ லான்ச்சில், இன்னொரு சர்ப்ரைஸ் நாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கோம், அந்த சர்ப்ரைஸ் நீங்க படத்துல பாருங்க. ரவி மோகன் சாரோட ஆக்டிங் நம்ம ஹீரோவா நிறைய படத்துல பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஜெயம் ரவிலேருந்து நான் ஜெயம் அந்த மூலியம் பார்க்குறேன். இந்த படத்துல வில்லத்தனம் மிரட்டி விட்டுருப்பாரு. அதே மாதிரி ஸ்ரீலா சொல்லவே வேணாம். சிவானாவோ ஸ்ரீலா அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லாவே இருக்குது. தாய்மொழி நம்ம தமிழ் மொழிக்கான இல்லை, அந்தந்த மொழி அதை பற்றி நல்லா உறக்க சொல்லியிருக்காங்க. இந்தியை திணிக்கக்கூடாது. ஹிந்திக்காரன் அவன் வரவேற்குவான், அவன் வந்து நம்ம ஆள்றான், அவன் வந்து நம்ம கட்டாயப்படுத்தி இது பண்ணக்கூடாது. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப வேற லெவல். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருந்தது. பொங்கலுக்கு பராசக்தி பொங்கல். ஜெயம் ரவியும் ரொம்ப தூள் பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியும் அந்த ஸ்ட்ராங் கேரக்டராலதான் எஸ்கேக்கு நல்ல சோர்ஸ் கிடைச்சது. இதுல நல்லா இருந்தது படம், நீங்க பாருங்க, நல்லா இருக்கும். அவங்க செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஒரு இது வச்சிருக்காங்க. அது படத்துல வந்து எல்லாருமே பாருங்க. யாருமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ், அந்த ரிவ்யூஸ், அதெல்லாம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் பத்தி யாருமே கவலைப்படாம உங்களுக்கு ஆனஸ்டா என்ன அப்படின்றத வந்து படத்தை பார்த்து நீங்க எல்லாருமே பேசினா நல்லா இருக்கும். ஆடியன்ஸ்லேயே சொல்லிட்டாரு, படத்தை பத்தி நான் இங்க பேச மாட்டோம், எல்லாருமே சொல்லிட்டாங்க படத்தை பத்தி இங்க பேச மாட்டோம், படம் பேசும். அதே மாதிரி படம் பேசியிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க மட்டும் இந்த படத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது. அது எல்லாருமே வந்து பார்த்தாதான் தெரியும். அரசியல் பத்தி நாங்க அதை நாங்க கவனிக்கல. எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு வந்து படம் நல்லா இருந்துச்சு. படம் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. படம் வந்து கரெக்டா கனெக்டோட தான் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு, சரியா பண்ணிருக்காரு. சிவன் கார்த்திகேயன் அப்புறம் நடிப்புன்னு கேட்டா ரவி மோகன் தான் நல்லா சூப்பரா. லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா பண்ணிருக்காரு. பாட்டு சூப்பரா இருக்கு. பாட்டு இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான் மெயின். பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா படமே இல்லை, அப்படி கூட சொல்லலாம். பீப் இருந்துச்சு, பட் ட்ரெய்லர்ல இருந்தது இங்க பீப்பா இருந்துச்சு. பட் அது எங்களுக்கு பெருசா தெரியல.
படத்தோட கண்டினியூ ஆகும்போது எதுவும் பெருசா தெரியல. அதெல்லாம் யாரையும் எதிர்த்தோ இல்லை யாரையும் வந்து அவங்க மேல கேட்டடோ எதுவும் கிடையாது. நீங்க படத்தை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்ல முடியாதுல எதுவுமே. படத்துல இருக்கிறது நான் சொன்னா தப்பா இருக்கும். அது படத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரையுமே தப்பா சொல்ற மாதிரிலாம் இருக்குல்ல. சென்சார் ஏன் இவ்வளோ லேட்டா கொடுத்தாங்கன்றதே எனக்கு இந்த படத்தை ஏன் இவ்வளவு லேட்டா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவும் தப்பாலாம் எதுவும் இல்லை. ஹிந்தி ஆதிக்கம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த ஒரு கருத்தை தான் வந்து இங்க இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். முழுக்க முழுக்க வந்து அதாவது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு வச்சு, ஏன்னா we have lot of, அதாவது 128 லாங்குவேஜஸ் மேல இருக்கு இந்தியால. we have lot of languages. நம்ம ஏன் ஹிந்தியை மட்டும் கத்துக்கணும், ஏன் நம்ம ஹிந்தியை மட்டும் ஆப்போசிட் பண்ணணும்? ஸோ அதை வந்து இங்க அவ்வளோ அழகா வந்து புரிய வச்சிருக்காங்க. முக்கியமா சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் அந்த மனுஷன் இல்லைன்னா இந்த கதை இல்ல அந்த மனுஷன் இல்லைன்னா இந்த கதை இல்லை. அண்ட் அந்த ஹீரோயின் தெலுங்கும் சரி தமிழும் சரி அவ்வளோ அழகா கோரவியா கொண்டு போய் ரொம்ப 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 சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா வந்து ஜெயம் ரவி சார், ஐயோ அந்த மனுஷன் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி எரிச்சல வருது. ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அது ஒரு கேரக்டர், படத்தா பார்க்கணும். அண்ட் முக்கியமா இதுக்கு நீங்க டிலே பண்றீங்களே சென்சார் சர்டிபிகேட், இதுக்கு நீங்க டிலே பண்றீங்களே எதுக்குடா டிலே பண்ற நீங்க? எவ்வளவு படமா பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். முக்கியமா வந்து டைரக்ஷன், நரேஷன், மியூசிக், ஜிஎம் சார் வேற மாதிரி பண்ணிட்டாரு. அந்த நெஞ்சுக்குள்ளி இருந்து போகிற அடி மயிலே 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 தான் அப்படியே எனக்கு இன்னும் அந்த சாங் வைப் எனக்கு போகவே இல்லை. வைப்பே அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஹிந்தி கத்துக்கணும் ஆகணும். ஜெயம் ரவி சொல்லுவா, ஹிந்தி நீங்க கத்துக்கத்தானே சொல்றாங்க, கத்துக்கணுங்கடா, எங்க மொழியை கத்துக்கல என்னான்னு கேட்பான் ஜெயம் ரவி. அப்ப அதமா சொல்லும் போது எங்க தமிழை கத்துக்கிறதுக்கு இவர் நமக்கு என்ன ஆகுது? மெட்ரோ வேலை எடுத்துங்க. மெட்ரோ வேலை இருந்து ஒரு இன்னைக்கு ஐடி பார்க்ல இருந்து பெரிய பெரிய இடத்துல எல்லா இடத்துலயுமே செக்யூரிட்டில இருந்து நிறைய இடத்துல ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து ஏன் இங்க ஸ்டால்ஸ்ல ஏகப்பட்ட பேர் வந்து ஹிந்தி கந்தாக்குறாங்க. அவன் ஹிந்தி தான் பேசுறான், தமிழும் பேச மாட்டாங்க. அவன் அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் வந்து தமிழை கத்துக்கணும்னு முதலமைச்சர் சொல்லணும் சார். ஜனநாயகம் படம் வந்து தான் இந்த படம் அடிபட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, யாரும் 100% பார்த்துருக்க மாட்டாங்க. நியாயப்பிரகாரம் இந்த படத்துல விஜய் நடிச்சிருந்தாருன்னா அதுதான் உண்மையிலேயே ப்ராப்ளம் இருக்கும். அப்படிலாம் பார்த்தா தம் அடிக்கிறது கூட தான் வந்து கெடுதல், தண்ணி அடிக்கிறது தான் கெடுதல். அது நீங்க பச்சையா காமிக்கலையா? ஒரு படத்தை நீ படமா பார்க்கணும். அந்த இப்போ உள்ள ரீசன்ட் சினி போர்டு மெம்பர்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது சென்சார் போர்டுல வந்து சினிமா டைரக்டர்ஸ் இருக்கணும், சினிமா பீப்புள் சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும். சம்மந்தமே இல்லாம நீ சென்ட்ரல் போர்டுல வந்து இங்க கொண்டு வந்து நீ வந்து 4 பேரை நீ உட்கார வச்சு நீ வந்து ஜட்மெண்ட் கொடுத்த அப்படின்னா அப்ப இங்க இருக்க எல்லாரும் தானே. இப்போ ஒரு படம் வெளியே வரல, ஜனநாயகன்ற ஒரு படம் வெளியே வரல. ஸோ அப்படின்ற போது அது எல்லா ஒரு மக்களோட அந்த 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 சினிமா வேலை பார்த்த ஒரு 500 குடும்பங்களோட உழைப்புல அது. அந்த ப்ரொடியூசர் வந்து அது போட்டிருக்காங்களா அதோட உழைப்புல அது. ஸோ அதை நீ வந்து வேண்டுமுக்கே நீ வந்து இது பண்ணா அது எப்படி? அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே நான் வந்து படமா தான் பார்ப்பேன். அரசியல படத்துக்குள்ள கொண்டு வர மாட்டேன், படத்துக்குள்ள அரசியல கொண்டு வர மாட்டேன். என்னைக்குமே படத்தை பாருங்க, அவ்வளவுதான். ஸோ பராசக்திக்கு வருவோம் வாங்க. மறுபடியும் பராசக்தி சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதர்வா அந்த மனுஷனை ஏன் எல்லா படத்துலையும் கொள்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா படத்துலையும் கொள்ளாதீங்க ப்ளீஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மனுஷன் சாகும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அதாவது ஒரு காலத்துல வந்து சிவகார்த்திகேயன் ஆங்கரா வரும்போது அதர்வா ஹீரோ, ஜெயம் ரவி ஹீரோ. ஸோ இப்போ அவரை வந்து மாடுலேஷன்லாம் கொண்டு வந்து எனக்கு அந்த மனுஷனை பார்க்கும்போது ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, ஒரு மாதிரி கௌரவமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆங்கரா ஒரு விஜய் டிவில இருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்து நான் உனக்கு ஈக்குவலா நிப்பேன்டா, உனக்கு ஈக்குவலா கால் மேல கால் போடுவேன்டா, போடுவேன்டா அப்படின்ற மாதிரி நின்று வேற லெவலா மாசா நடிச்சிட்டாரு. உண்மையில நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோவா ஏன்னா கிடைக்காது ப்ரோ அவ்வளவு ஈஸியா. எவன் சொல்லுங்க தூக்கி உச்சத்துல வைக்க முடியும்? தளபதி இருந்தாதான் உச்சத்துல வைக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் படம் பராசக்தி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இந்த ஒரு பொங்கலுக்கு வேற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமா தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ் மக்கள் வாழ்க. தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.